அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்திலுள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இத்திருக்கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர். அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாகிறான். குழந்தையை கொல்லத் துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்குச் சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தைக் கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறார். மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்த அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்திருந்தமையால் அங்கு அப்போதிருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார். அதன்படி பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறினர். அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் உள்ளது. அதன் நினைவாகவே இப்போதும் திருக்கோயிலின் திருவிழாவின் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருகிறது. இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்கே வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றனர். அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருள் ஆலயமாக திகழ்கிறது. மேலும் அவர் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யம தர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயசூரன் இவ்வுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க அம்மன் வீற்றிருக்கும் தலம் இத்திருக்கோவில். இன்றும் கருவறையிலுள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயசூரனின் தலை மீது எழுந்தருளியிருப்பதைக் காணலாம். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவர். கோவில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. 3 திருச்சுற்றுக்களை கொண்ட இத்திருக்கோயிலின் கிழக்கில் உள்ள சந்நிதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைந்துள்ளன. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பாகும். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம். கருவறைக்குச் செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தைக் காணலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண சுவாமியின் திரு சந்நிதி உள்ளது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுகின்றன. கருவறையைச் சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இப்பிரகாரத்தில் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் தொட்டி போன்றமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சந்நிதி உள்ளது. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகின்றனர்.
அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகிறாள் அன்னை. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்றாகும். தங்கஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகு வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச, வைரக் கம்மல்களுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடதுபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ளாள். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கிக் கொண்டுள்ளார் சமயபுரம் மாரியம்மன். தைப்பூசத் திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறுகிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும், தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த ஸ்வரூபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுக்கும் நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பூச்செறிதல் விழா நடைபெறும் நாள்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுகளையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்வர். பச்சை பட்டினி விரதம் பூர்த்தியானவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்திகளையும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்பாலித்தல் என 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இத்திருக்கோயில் மற்றும் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பாகும். தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடுவர். மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். அமாவாசை நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலை அம்மனை வழிபட்டுச் சென்றால் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களின் மத்தியில் காணப்படுவதால் இத்திருக்கோவிலில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகளவில் உள்ளது. அவர்களின் வசதிக்காக கோயில் வளாகப் பகுதியில் அமாவாசை மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் தல விருட்சமாக விளங்கி வருவது வேம்பாகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இம்மரம் தற்போது திருக்காப்பு விண்ணப்பச் சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மை இடமாக திகழ்கிறது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலுக்கு தென் மாவட்டத்திலிருந்தும் டெல்டா மாவட்டத்திலிருந்தும் வருபவர்கள் மத்திய பேருந்து நிலையம், சத்திர பேருந்து நிலையம், திருவானைக்கா, நம்பர் 1 டோல்கேட், கூத்தூர், பனமங்கலம் வழியாக கோயிலை அடையலாம். நன்றி.